எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான். நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்கலாம். பிளேயர்ஸ் இருந்தாலும் பெஞ்சில் உட்கார வச்சிட்டானுங்க கிறுக்கு பசங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டெவல் பிரேவ்ஸ்லாம் ஆட விட்டுருக்கலாம். மேத்யூ ஷாட்டை 2 மேட்ச் உட்கார விட்டு நல்லா ஆடுற பிளேயர் தான். வேற யார் எடுத்துடணும்? இன்ஜுரி அதெல்லாம் நான் இன்னும் பார்க்கலையே. வேற யார் நல்ல பிளேயர்ஸ் இப்போ இருக்க? இந்த யங்கர்ஸ் எடுத்திருக்காங்க. 2 மேட்ச் ஆட விட்டுருக்கலாம். ஆயுஷ் மாத்திரே ஒன்றும் அடிக்கலை. சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் ஆடட்டும். கெய்க்வாடு பேட்டிங் லைனை மாற்றணும் ஃபர்ஸ்ட். ஆயுஷ் மாத்திரே அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம் உள்ள. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எடுத்து விட்டு மீதி இறக்கி விடலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் 1 டவுன் இறங்கிக்கலாம். நீங்க ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சாம்சனையும் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கலாம். பிரஷர்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ப்ரெஷரு? அவர் ஃப்ரீயா ஆடிட்டு இருக்காரு. கேப்டன்சி இருந்தா தானே ப்ரெஷர் வரும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியும் சிஎஸ்கே என்னென்ன மெத்தட் வச்சிருப்பாங்க அதெல்லாம். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கும் தெரியும். ஆனால் இவர் இங்கேருந்து வந்திருக்காரு, அவர் அங்கேருந்து போயிருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கும் தெரியும் அந்த சைட்ல இருந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி தோத்துக்கினே தான் இருக்கிறோம். RRகிட்டயே தோத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே போய் தோத்துருக்கிறோம். தோனி இல்லை பாவம். அவரு என்ன ஆச்சு, வயசாயிடுச்சு தான். இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் 2 வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். 2 வாரத்துக்கு அப்புறம் தலை ஏதாவது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டினியூவா வின் பண்ணலாம். எம்ஐ தான் நினைச்சோம் ஃபர்ஸ்ட் அவனுங்க 1 மேட்ச் தோப்பாங்கன்ட்டு. இப்ப சிஎஸ்கே தான் 1 மேட்ச் தோத்து இருக்குது. அதுக்கு வரும். கஷ்டமா தான் இருக்கு. மேட்ச் பாதியிலே வெளியே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சுன்னு. நல்ல வேலை அட்லீஸ்ட் ரொம்ப கேவலமா போகாம 100 தாண்டிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷமா இருக்குது. 100 கீழே போனாதான் ரொம்ப கேவலமா இருந்தது. எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. ஆனா இது டைம் பேப்பர்ல இந்த அளவுக்கு ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல மாத்திப்பாங்க. ஆர்டர் கொஞ்சம் மாத்திரையே ஃபர்ஸ்ட்லயே ஓப்பனிங் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். போன சீசன் ஓப்பனிங் நல்லா பண்ணா. இப்போ 1 to 1 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி ஜடேஜா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சில விஷயத்தை நான் பார்க்க முடியுது. இங்க இருக்கிற டெக்னிக்கலா ஜடேஜா அங்க போய் சொல்லிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷமா நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் இதான் தெரியும். மேபி அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு அதுல. அப்ப நம்ம டீம்லயும் பெருசா பண்ணல. அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல உடனே அந்த அளவுக்கு இதுல இல்லாம போயிட்டாரு. ஸோ சஞ்சு நெக்ஸ்ட் மேட்சஸ்ல பண்ணிக்கலாம். ருட்டு ஓப்பனிங்ல அந்த ஷாட்ல தேவையில்லை. எதுக்கு போயிட்டு அப்படி ஆடணும்? நம்ம போக போக இது பண்ணணும்னப்போ அதை பாத்துக்கலான்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் திருத்திப்பாங்க நம்புறேன். பவுலிங்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லவே இல்லை. எப்பயுமே லாஸ்ட் வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பவுலிங் கொஞ்சம் நல்லா பண்ணோம். ஓவர் 10 பரவாயில்ல. நம்ம ஒரு ஆல்ரவுண்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மேட்ச்ல ஒரே ஒரு பிளஸ் அது மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம தோனி இருந்தா ஒரு டீமுக்கு ஒரு கான்பிடன்ஸ் எப்பயாவது இல்லைன்னு சொல்ல முடியாது. தோனி இருந்தா தனி கான்பிடன்ஸ். ஆனா என்னன்னா பேட்டிங்ல வரும்போது அவர் லாஸ்ட்ல வர போறாரு. ஆனா இதுக்கு நம்ம பாருங்க 2018-19 டைம்லாம் அவர் நம்பர் 4ல மேட்சை முடிச்சு கொடுத்து எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒஸ்ட் எல்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் இது பண்ணிருக்காரு. மேபி இருந்திருந்தா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இல்லைன்றப்போ அது டீமுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தோனி இருக்கிறாரு அப்படின்றப்போ கொஞ்சம் கைட் பண்றதுக்கு இருக்கும். இப்போ ருட்டு நல்லா பண்றாரு. ஆனா தோனி இருந்தப்போ இருந்த ஒரு கான்பிடன்ஸ் வேறையா இருந்திருக்கும். இப்போ இவரோட கான்பிடன்ஸ் வேறையா இருந்திருக்கும். மேபி அது அஃபெக்ட் ஆகலாம் கூட இருக்கலாம். ஆனா இந்த இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த கிரௌட் கட்சி கொஞ்சம் எனர்ஜி, அந்த கிரௌடு கொடுக்குற எனர்ஜி டீமுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கும். கண்டிப்பா. ஆல்ரெடி எலிஸ் மெயின் பவுலரா நம்பிட்டு இருந்தோம். அது எலிஸும் இல்ல. பேட்டிங்லயும் இந்த மாதிரி சத்தியம் பிரேவிஸ் இருந்தா கண்டிப்பா இதா இருந்திருக்கும். போன சீசன்ல சாம் கர்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா. சாம்சனும் விட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட்டுதான் மிஸ்டேக். சாம் கர்னும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாலும் சாம் கர்னை விட்டுட்டோம். அந்த மாதிரி நம்ம டீம்ல நிறைய இது பண்ணிட்டோம். ஃபிளாஸ் இருக்குது. ஆனா இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாத்துவாங்க. மேபி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பாப்போம். மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம மாத்திக்கிட்டு தான். ஆமா ஆமா ப்ரோ. ஏன்னா 2023க்கு அப்புறமாட்டி 2024, 2025 நல்லாவே இல்லை. ரெண்டுமே நம்ம ரொம்ப
ஃபர்ஸ்ட்னா வந்து நம்ம டாப் 10ல நம்ம முடிச்சதே இல்லை, 10லாம் முடிச்சதே இல்லை இது வரைக்கும் வந்து 10 முடிக்காம இப்போ 10 முடிக்கிறதெல்லாம் வந்து அதே வந்து நம்ம லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு ஃபேன்ஸ் போதும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்சஸ்ல திருத்திப்போம். அதான் ஆக்சுவலாக இன்னைக்கு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே விசஸ் யார் ஆனாங்க? அவ்வளோதான். இல்லைங்க நானும் திரும்பி கேட்டேங்க அவங்கள, ஏங்க என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த 2 பேர் மேட்ச்ல வந்து சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே புது பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சஞ்சுவும் அண்ட் வந்து நம்ம ருத்ராஜ் ஆடும்போதே ஓகே நல்ல ஒரு காம்போ கிரியேட் ஆயிருக்கு, நல்லா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடைசியில பாத்தீங்கன்னா சஞ்சு அவுட் ஆன உடனே ஓகே லைட்டா பேக் அடிச்சோம், ரைட் இது போகாதான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா கேக்வாடா அவுட் ஆயிட்டாரு, அதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் அப்கமிங் பிளேயர்ஸும் என்ன பண்ணாங்க, ஒருத்தரும் 4 ரன்னு இல்லை 10 ரன்னு அப்படின்ற மாதிரி விக்கெட் வந்தது. போயிடுச்சு. ஓகே இந்த மேட்ச் நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி உண்மையிலே சொல்ல போனால் தலை கிடையாது. தலை தான் அந்த டீமுக்கு வந்து ஒரு எனர்ஜியே. அவங்க ஆடுறாங்க ஆடலையே அதெல்லாம் மேட்டரே கிடையாது. தலை இருந்தாலே போதும் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் வாட்ச் கிடைக்கும். ஆனால் இங்கே அது வரை இல்லை. ஸோ அப்படி இப்படின்னாலும் ஓகே இந்த மேட்ச் நம்ம தோத்துடும், அப்கமிங் டேஸில் வந்து நம்ம வர மேட்ச் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒன் ஆஃப் த ரீசன், நாட் மெயின். நான் வந்து தோனி இருந்துச்சுன்னா பவராக இருந்திருக்கும், ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து இன்னும் ஹெவியாக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அந்த ஸ்டேடியமும் அதில் சவுண்டே உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கான ஒரு பிளேயர் அவர். ஸோ இப்போ அவர் இங்கே இல்லைன்னு போது அப்படியே ட்ராப் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிடும் நம்மளோட சப்போர்ட் எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அவ்வளோதான். ஆயுஷ் மாத்திரை வந்து 1 டவுன்ல இறங்கினாரு. அவரை போன சீசன் மாதிரி முன்னாடி இறக்கி விட்டுருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா, நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சஞ்சு மேல நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு அதனால கூட இந்த மேட்ச் நீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 20-30% ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர, நீங்க போன லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. எல்லாம் ஒரு 10% இல்லைனா 20% டிஃபரன்ஸ் தான் இருந்திருக்கும், அவ்வளவுதான். அந்த ரேஞ்ச் தான் இருந்திருக்கும். தலையை ஒரு ரீசனா சொல்லும் போது தளபதி ஜெட்டு வந்து ஒரு ரீசனா சொல்லுவாங்க, ஏன்னா அங்க இருக்க ஆடுறாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ இந்த டெக்னிக்ஸ் அவருக்கும் தெரிஞ்சிருக்கல? கண்டிப்பா 100%. ஸோ இப்போ ஜட்டு வந்து ஆப்போனண்டா போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது அந்த விக்கெட் எடுத்துறாரு. விக்கெட் எடுத்தோன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து என்னோட ஓம் அந்த மாதிரிலாம் நினைக்கல. நான் ஒரு ஆஸ் எ பிளேயரா பார்க்கும்போது அவர் கரெக்டா விளையாடுறாரு. அதை வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அவரோட லெவல்ல அவர் கரெக்டா தான் இருக்காரு. ஆனா என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தான் அது வந்து கொஞ்சம் பெயினா இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் தான் நம்ம சொல்ல முடியும். போன சீசன் போன 2 சீசன் லீக் ஸ்டேஜ்ல நம்ம வெளியே வந்தோம். இந்த சீசன் இது பார்த்ததுக்கு எப்படி தோணுது? ஒரு பயம் இருக்கு என்னதான் இருந்தாலுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு ஹோப், கடவுள் எல்லாத்தையும் மாற்றுவார், நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஸோ சென்னையை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டும் கொடுக்க முடியாது. என்னதான் அவங்க மொக்க பிளேயர்ஸாக இருந்தாலுமே சரி, ஏன்னா ஓஜியா இருந்தவங்கலாம் எல்லாமே இருக்காங்க. இப்போ என்னன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அப்கமிங் டேஸ்ல வந்து இவங்க பேக்கப் ஆகி வந்துருவாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. பார்ப்போம்.